வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் எல்லா வீடியோஸையும் உடனே பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ கொஜ்ஜு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக சப்பாத்தி தோசைக்கெலாம் இந்த கொஜ்ஜுவை வந்து சைட் டிஷ்ஷாக தான் இங்கே கொடுப்பாங்க. அதை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கனமான ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். ப்ரெஷர் பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30 ml நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 கிலோ நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தக்காளியை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ண போகிறேன். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மெயினாக சாம்பார் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளவு தான். சாம்பார் பவுடர் தான் இதுக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. அவ்வளவுதான். இப்போது இந்த மசாலா பவுடர் எல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். தண்ணி விடக்கூடாது இந்த ரெசிபிக்கு, ஏன்னா தக்காளியிலே ஆல்ரெடி வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இப்போ இதுவே வந்து நல்லா 1-2 மசிச்சு எடுத்துக்கணும். தக்காளியோட உருவே தெரியக்கூடாது. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா 2 நாள் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். ட்ராவலிங் டயத்தில் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறமா மெயினாக வந்து 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போது நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. கொஜ்ஜும் தயாராக எடுத்து கடைசியாக வந்து 2-3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளவுதான். கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ கொஜ்ஜு ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளான ஈஸியான இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Thanks for watching.